கண்டிப்பா நம்ம 100க்கு 150% வாய்ப்பு இருக்கு. சட்டமன்றத்தையே தூக்கி பனையூர் வைப்பாப்புல உங்க விஜய் அவர்கள். வணக்கம். இன்று பனையூரில் தேர்தல் விருப்ப மனு விநியோகம் நடைபெற்றிருக்கு. இதனால அங்க உள்ள பனையூர் மக்கள் எவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாகுனாங்க, அவங்க கூறிய பதட்டங்கள், கஷ்டங்கள், அவல நிலைகள் அனைத்தையுமே இந்த காணொலியில நம்ம சிறப்பா ஊதப் போறோம். வாங்க சேர்ந்து ஊதுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேர்தல் விருப்ப மனு விநியோகம் செஞ்சிருக்காங்க தாவேகாவோட விஜய் அவர்கள். இதுல பார்த்தீங்கன்னா 50,000 தேர்தல் விருப்ப மனு வந்து விநியோகம் செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, விருப்ப மனு பெறுறவங்க வந்து என்ன செய்யணும்? போனா விருப்ப மனு பெறணும். பெற்றுட்டு எழுதிட்டு குடுத்துட்டு வரணும். அது கிடையாது. அங்க போய் ஒரு அலப்பறை. அங்கேயும் போய் இவங்க ரவுடிசம் மாரி பண்ணியிருக்காங்க. ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து இன்னும் வந்து தாவேகாவோட தம்பிகள் வந்து இன்னும் உணரல அப்படின்றத நான் கூறுவேன். ஏன்னா, நீ போயிருக்கிறது வந்து பனையூர் அலுவலகம். நீ வேணா பனையூர் அலுவலகத்துக்குள்ள போய் நீங்க எல்லாருமே கூடலாம். அதாவது பனையூர் அலுவலகத்தை விட்டு அந்த ரோடு ஃபுல்லா ஆக்குபைட் பண்ணி, அதாவது சொந்த வீட்டுக்காரனே வெளியில வர முடியலையாம். சொந்த வீட்டுக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு வெளியே போக முடியல, ஒரு கடைக்கு வெளியே போக முடியல, ஸ்கூலுக்கு பிள்ளைகளை வந்துட்டு கூப்பிட முடியலையாம். அவங்க காரை இவங்க வீட்டு வாசல்ல நிப்பாட்டிட்டு வீடு ஓரமா ஒதுக்குங்கன்னா, இல்ல ஒதுக்க முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இருங்க, சாயந்தரம் போங்க, நைட் எடுங்க அப்படின்னு அவங்கள வந்து கூறியிருக்காங்க. இதனால பாதிப்படைஞ்ச பொதுமக்கள் என்ன செஞ்சிருக்காங்க, இது வந்து ஒரு நாள் 2 நாள்ல அவங்க தொடர்ந்து அனுபவிச்சுட்டே இருக்காங்க. அப்ப அவங்க சொல்லியிருக்காங்க, ஏங்க ஒரு நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல, இதே நீங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னதுக்கு, ஏமா உள்ள போமா அப்படின்னு சத்தம் போட்டிருக்காங்க. அதாவது சொந்த வீட்டுக்காரன் அவன் வீட்டுல விட்டு வெளியில வர்றது கூட இன்னைக்கு வந்து வெளியில வர முடியாத சூழ்நிலைக்கு கொண்டு வந்திருக்கு இந்த தாவேகா தற்கொலைகள். உங்க தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கும் இன்னும் அரசியல் ஒன்றும் தெரியல. அவங்க கூட நிர்வாகிகள் இருக்காங்க பாரு, எல்லாம் சோக்கருங்க. நான் ஒரு எடுத்துக்காட்டு கொள்கிறேன். உங்க தொண்டர்களாகிய நீங்க வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறீங்க, உங்க வீடு ஒரு குறுகிய வீடு, உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறீங்க. ஆனா வந்து அந்த வீட்டுக்குள்ள ஒரு 10 50 பேர் தான் வர முடியும். ஆனா உங்க வீட்டுக்கு வந்து 500 பேர் 1000 பேர் வரணும். காது குத்து வைக்கிறீங்க, கல்யாணம் வீடு வைக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க வீட்டுக்குள்ளே வச்சுக்கிடுவீங்களா, இல்ல பக்கத்துல மண்டபம் ஏதாவது பிடிப்பீங்களா? அப்போ என்ன செஞ்சிருக்கணும் உங்க தலைவர்? இந்த மாதிரி கூட்டம் கூடுது அப்படின்னா மண்டபத்துல அரேஞ்ச் பண்ணிருக்கணும். அதுவும் கிடையாது. அந்த வீட்டுக்குள்ள வச்சு, ஏன்னா உங்க தலைவர் வந்து பனையூர் வீட்டை விட்டு வரமாட்டாரு. ரெண்டாவது விஷயம், ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லுவாங்க. அதாவது வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க, வேலை செய்வாங்க. அந்த மாதிரி உங்க தலைவர் இருக்காப்புல. நம்ம ஒரு அரசியலுக்கு வந்துட்டோம். அரசியல்னா என்ன? களத்துல நிக்கணும். உங்களால களத்துல நிக்கிறது கிடையாது. அதை பத்தி நான் அடுத்த காணொலி கண்டிப்பா போடுறேன். களத்துல நிக்கிறது கிடையாது. எல்லாமே வீட்டுக்குள்ள பனையூர் பனையூர் பனையூர். எனக்கு தெரிஞ்சு இவர் சிஎம் ஆக மாட்டார். அப்படியே ஆகினாலும் சட்டமன்றத்தையும் பனையூருக்குள்ள வைக்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம 100க்கு 150% வாய்ப்பு இருக்கு. சட்டமன்றத்தையே தூக்கி பனையூர் வைப்பாப்புல உங்க விஜய் அவர்கள். சொந்த வீட்டுக்காரனை வீட்டு விட்டு வெளியே வர விடாம அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் அத்துமீறது, அவங்க சத்தம் போடுறது, அவங்ககிட்ட சண்டை போடுறது. அதுல ஒரு ஐயா பேட்டி கொடுத்தாரு, அவங்ககிட்ட போய் ஆவும் கத்துறான் ஒருத்தன் தற்கூரி. அந்த கத்துனவனுக்கு சொல்றேன், உன் வீட்டு முன்னாடி உன் வீட்டு வாசல்ல பைக்கை நீ பட்ட நீ சும்மா இருப்பியா? 1 மணி நேரம், ரொம்ப வேண்டாம், 1 மணி நேரம் பட்ட நீ சும்மா இருப்பியா? கத்துன்னு கத்துவேன். இது நீ இல்லை, நானா தான், யாரா தான் கத்துவோம். அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு நாள் முழுவதும் அந்த காரை நிப்பாட்டிங்கன்னா அப்ப பொதுமக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, அவங்களோட வேதனை எவ்வளவு இருக்கும். அதுவும் அவங்க சொல்றாங்க, வெளியில வர்றதுக்கு அவங்க பயமா இருக்கு, இவங்க இவ்வளவு கூட்டமா இருக்கு, கீழே தள்ளி போட்டுருவாங்க, கீழே விழுந்துட்டா மிதிச்சிருவாங்க. அது எதற்காக அந்த வார்த்தையை சொல்றாங்க அப்படின்னா, கருவில் 40 பேர் இறந்தாங்க. காரணம் என்ன? நீங்க தான். ஏன்னா கீழே விழுறாங்க, தெரியாம தான் விழுறாங்க. கீழே விழுந்தவங்க தூக்கி விடணும். போட்டு மிதிச்சு 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 வயிற்றுல அந்த குழந்தை முதல்ல செத்து போச்சு. அதே மாதிரி தான் நடந்துட்டு அவங்க பயப்படுறாங்க. அதனால தாவேகாவோட தம்பிகள், அண்ணன்கள், அவங்க ஒன்னே தான் கூறிக்கொள்கிறேன். ஒரு அரசியல் ரீதியா ஒரு இடத்துல ஒரு கூட்டம் போடுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பனையூர் அலுவலகத்தை நீங்க போட முடியாது. ஏன்னா அந்த அந்த அலுவலகத்துக்குள்ளே உங்களால போகவும் முடியாது. ஒரு 2 மண்டபத்தை ரெடி பண்ண சொல்லுவோம் உங்க தலைவர்கிட்ட சொல்லி. இல்லை என்றால் பொதுமக்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, அனைவருக்குமே பாதிப்பு தான். அது உங்க தாவேகா தொண்டர்கள் கூட பாதிப்பாக தான் இருக்கும். தயவு செஞ்சு ஒரு அரசியல் புரிதலோடு செயல்படுங்கள் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.